உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடபூமி வாயிலாக மதுரை ஜோதிட கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மிகப்பெரிய கிரகமான குரு வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பது அனைத்து ராசிக்காரர்களும் மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போன்று இந்த வாரத்திலும் மிக பலமான ஒரு கிரகம் உங்களை எல்லாம் உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு கிரகம், உடல்நலை குறைவு ஏற்படுத்தாமல், விபத்துகளை ஏற்படுத்தாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வையிலே உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த வாரத்திலும் வக்கர நிவர்த்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகின்றது. அனைத்து ராசிக்காரர்களும் இது பொதுவானது. இந்த வாரத்திலே நாம் ஒரு 3 நாட்கள் அதிகமாக சொல்ல இருக்கின்றோம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 10 நாட்களுக்கு உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அடுத்தடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற ஒரு கணக்கிலே ஜோதிடபூமி வாயிலாக வார ராசி பலன்களை நீங்கள் காணலாம். இப்பொழுது நம்ம ராசிக்குள் செல்வோம். சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் கும்பத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ராசிநாதன் சூரியன் இப்பொழுது சனியுடன் அமர்ந்திருக்கின்றார். ராகுவின் சாரத்திலும் செவ்வாயின் சாரத்திலும் அமர்ந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த செவ்வாயின் சாரத்தில் அமர்ந்திருப்பது, செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கலாம். செய்கின்ற காரியங்களிலே அதிவேகமாக நீங்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதன் மூலியமாக சில பிரச்சனைகளையும் நீங்கள் விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் 21ஆம் தேதி வரை நிதானத்தை கடைபிடிப்பதுக் கொள்வது நல்லது. அதே போல நீங்கள் சென்ற இடங்களிலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக அதிகமாகும். எதிர்பார்த்ததை விட பல பொறுப்புகளை உங்களிடத்திலே வழங்குவார்கள். இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள், நீங்கள் தான் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு கட்டாயத்திலே உங்களை நிர்பந்திப்பார்கள். அதனால் உங்களுக்கு புகழ் உயரும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக உயர் பதவியில் இருக்கிறவங்களை பாராட்டுவார்கள். இப்படி பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் உங்கள் உடல் உழைப்பை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டுதான் அதை செய்வார்கள். ஏனென்றால் சனியோடு இணைந்திருக்கின்றார் சூரியன். அங்கே அடுத்து ராகுவின் சாரமும் பெற இருக்கின்றார். இரண்டுமே பகை கிரகங்கள். அதனால் நிச்சயமாக உங்கள் உடல் உழைப்பை அவர்கள் நிச்சயமாக அதிகமாக எடுப்பார்கள். எவ்வளவு உடல் உழைப்பை நீங்கள் அடுத்தவர்கள் எடுத்தாலும் சரி, ஆனால் நீங்கள் அதிலிருந்து சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் ராசி வீட்டில் இருக்கின்ற அத்தனை ஒரு சக்தியும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால் வெளியிலே நீங்கள் பார்ப்பதற்கு மிக பிரகாசமான ஒரு முகத்தோற்றத்துடன் ஒரு பொலிவுடன் நீங்கள் காண்பீர்கள். அடுத்தவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்கு நீங்கள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த வாரத்திலே நீங்கள் பெறுவீர்கள் புகழிலே. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சாதகமான வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கின்றார். அதனால் குடும்ப விஷயங்களிலே நீங்கள் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வது நல்லது. வக்கரம் பெற்ற செவ்வாயின் பார்வையும் உங்களது குடும்பஸ்தானத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திற்கு மட்டும் இந்த வாரத்திலே நீங்கள் ஒரு தேவையற்ற ஒரு வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருந்தால் இந்த குடும்பம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மரியாதையை கொடுத்துவிடும். வெளியில் நீங்கள் நல்ல பெயரை எடுத்தாலும் குடும்பத்திலே பிரச்சனைகளோடு நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு இன்னும் 21ஆம் தேதி வரை தொடர்கின்றது. குறிப்பாக 17ஆம் தேதி வரை இது சந்திரன் கேதுவோடு இணைவு என்பது 17ஆம் தேதி வரை இருக்கின்றது. அதனால் இந்த 17ஆம் தேதி வரை நீங்கள் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வீண் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளினால் நீங்கள் வீண் செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் கவனம் தேவை. அதே போன்று சகோதர சகோதரிகளிடத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. இளைய சகோதரருக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். ராகுவோடு இணைந்து உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கு செவ்வாயின் வக்கரம் பெற்ற செவ்வாயின் பார்வை எழுந்து கொண்டிருக்கின்றது. மூத்த சகோதர ஸ்தானத்திலே அங்கு வக்கரம் பெற்ற செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்களுக்கு அங்கே 7ஆம் இடத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு மூத்த சகோதரர்களிடத்திலிருந்தே சில சகாயமான நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட அதை தடுப்பதற்கான விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்திலே கருத்து வேறுபாடுகளை இந்த வாரத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு சகாயமான சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் கிரகங்கள் விடாது. அதே போன்று ஒரு திடீர் பணவரவுகள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சபலம் அடைந்திருப்பதால் எதிர்பாராத விஷயங்களில் இருந்து
உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனால் நீங்கள் முன்பு கேட்டிருந்த தொகைகள் வரலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களில் இருந்து நீங்கள் அதாவது குறுக்கு வழியிலே நீங்கள் ஏதாவது ஒன்று யோசித்து வைத்திருந்தால், குறிப்பாக சொல்லப்போனால் லாட்டரி சீட்டில் வகைகளிலோ அல்லது ஷேர் மார்க்கெட்டின் மூலியமாகவோ இப்படி உடல் உழைப்பு இல்லாமல், அல்லது மீடியேட்டர்ஸ் அதாவது சொத்துக்கள் நீங்கள் வாங்கி விற்பவர்களாக இருந்தார் அவர்களுக்கு இந்த கமிஷன் மூலியமாகவோ பல லட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு இருக்கின்றது. இது போன்று வரவுகள் தான் அதிகம் வரும். உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் உங்களுக்கு நிதானமாகத்தான் கிடைக்கும். அதனால் அச்சப்படவோ கோவப்படவோ வேண்டிய அவசியம் கிடையாது. அவை அனைத்துமே 21ஆம் தேதிக்கு மேலே மிக சகாயமாக சேர்ந்துவிடும். அதனால் இந்த மேற்சொன்ன விஷயங்களிலே ஈடுபட்டிருப்பவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் இந்த 23ஆம் தேதி வரை, 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகின்றது சிம்ம ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு. அதனால் நீ மேற்கொண்டு எடுத்திருக்கின்ற பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாக வரப்போகின்றது. அதே போன்று ஆடம்பரத்துறையை சார்ந்த நபர்கள் பெரிய ஒரு ஆர்டர்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணமாக ஒரு பனியன் கம்பெனி நடத்துபவர்கள், அதாவது டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் நடத்துபவர்கள், இப்படி பல டெய்லர் கடைகள் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆர்டர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை மற்றும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். காரணம், உங்களுக்கு இப்பொழுது அதிபதியாக வழங்கி கொண்டிருக்கின்ற செவ்வாய் வக்ரகதியிலே 21ஆம் தேதி வரை தொடர்வதால் கல்வியிலே கவனம் தேவை. அதேபோல் தாயார் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். தாயாருடைய பேச்சை இப்பொழுது நீங்கள் கேட்காமல் இருக்கலாம். இருப்பினும் அவருடைய பேச்சின் மூலியமாக சில வாக்குவாதங்களும் வரலாம். அதனால் தாயார் உடல்நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அவர்களை நீங்கள் இப்பொழுது என்ன சொன்னாலும் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே போன்று தொழில் ரீதியாக அனைத்து துறையை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றது. காரணம், அங்கே 10ஆம் இடத்திலே குரு அமர்ந்து வக்கர நிவர்த்தி அடைந்து இப்பொழுது உங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு விஷயங்கள் தொழில் ரீதியாக நடக்க காத்திருக்கின்றது. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாரம். கலைத்துறைனா அத்தனை கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, ஓவியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது டிசைனர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டர்களிலேயே நீங்கள் பல விஷயங்களை ஒரு உற்பத்தி பண்ணுபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா துறை சார்ந்த கலைஞர்களாக இருந்தாலும் சரி, நாடக நடிகர்களாக இருந்தாலும் சரி, தெருக்கூத்து கலைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிக மிக ஒரு மரியாதை வரப்போகின்றது. மரியாதை தரக்கூடிய ஒரு வாரம். அதே போன்று அதுக்கேற்ற ஊதியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக விளங்குகிறது. கலைக்கதிபதி சுக்கிரன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார். அவர் எந்த இடத்தில் உங்கள் ராசிக்கு அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அடைந்த உச்சத்திற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். நல்ல ஒரு கிரகம் உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய, உங்களுக்கு செல்வங்களை ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்து தனஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு தன வரவிலே குறைவு இருக்காது. இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சில விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும், பல விஷயங்களில் நன்மைகளையும் பெற வேண்டும் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். சிம்மராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4, 9.